ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாஸ்கரன் MTM Green Trading அகாடமிலேருந்து பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பர்சனல் ரீசன்னால் மார்னிங் லைவ் ட்ரேடிங் வந்து என்னால் பண்ண முடியல. பட் இருந்தாலும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி ப்ராஃபிட் வந்து பார்த்தாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எப்படி எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸே வந்து பின்பார் டைப்பாக தான் இருந்திருக்கு. ஒரு கேப் அப் ஆகிருக்கு. மார்க்கெட் வந்து பின்பார் டைப்பில் இருந்திருக்கு. 50 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்டார் பேட்டர்ன் மாதிரி தெரியும். ஸோ அதனுடைய லோ லெவலில் என்ட்ரி எடுத்தாங்க. அந்த ஒரு கேண்டில்லே வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். அடுத்து நாம் வந்து லேட்டாக தான் வந்தோம். அதுக்கடுத்து மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தோம். சைட்வேஸ்லேயே போயிட்டு இருந்துச்சு. இந்த மூவெல்லாம் வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை. ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி தான் போகுது. அதுக்கப்புறம் ஒரு ஃபால் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆப்போசிட் என்ட்ரி மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நான் ரீசெண்ட் டேஸில் வந்து இண்டெக்ஸில் வந்து நம்பர் ஆஃப் ட்ரேட் ரொம்ப குறைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஒரு வழியாக சிபிஆர் லெவல் 200 EMA கேமரா L3 எல்லாமே வந்து சப்போர்ட் கொடுத்துருந்துருக்கு. அந்த டைமில் ஆப்ஷன் செயின் அனலைசிஸ் பார்க்கும்போதும் நல்ல வால்யூம் வந்து வந்துருந்துச்சு. ஸோ மார்க்கெட் வந்து அந்த டைமில் புட் ரைட்டர்ஸும் வந்து இருந்திருந்தாங்க. மார்க்கெட் அப்போது ட்ரெண்டு ரிவர்ஸெல்லாம் திரும்பவும் மேலே வரும் அப்படின்னு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். டெக்னிக்கல் லெவல்ஸ்க்காக காத்துட்டு இருந்தோம். நிஃப்டி நம்ம ஒரே தப்பு என்ன பண்ணிட்டோன்னா R1 மேலே நம்ம என்ட்ரி எடுத்தோம். பட் அங்கேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக வந்து கன்சாலிடேஷனே நடந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் ஸ்பைக் வந்து மேலே போச்சு. பட் நம்ம அங்கேயும் புக் பண்ணலை. அதுக்கு பதிலாக அடுத்த கேண்டில் வந்து லோ லெவலில் தான் வந்து கடைசியாக மார்க்கெட் ரிவர்ஸ்லாம் திரும்பிடுமோ, கரண்ட்டோட ஹையே ரெசிஸ்டன்ஸாக மாறிடுமோன்னு சொல்லிட்டு காஸ்ட் டு காஸ்ட்டில் நிஃப்டி வந்து நான் வந்துட்டேன். ஓகேங்களா. அடுத்து நான் வந்து பேங்க் நிஃப்டி வந்து நான் ட்ரேட் எடுத்தேன். பேங்க் நிஃப்டி நான் ட்ரேட் எடுக்கும்போது இந்த ஸ்விங் ரேஞ்ச் எல்லாமே வந்து உடச்சிடுச்சு. ஸோ நான் இந்த உடச்ச கேண்டலோட லோவே நான் ஸ்டாப் லாஸாக போட்டுட்டேன். நான் பேங்க் நிஃப்டி இங்கே என்ட்ரி எடுத்தேன். ஸோ பேங்க் நிஃப்டி நான் என்ட்ரி எடுத்த உடனே என் டார்கெட்டாக வந்து நான் இங்கே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் என் டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு. நான் இந்த கேண்டிலே வந்து ஒரு 90% வந்து நான் புக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பெண்டிங் இருக்கிறது வந்து கடைசி டைமில் அது எல்லாமே ட்ரிகர் ஆகி நம்ம டார்கெட்டே அச்சீவ் ஆகிடுச்சு பேங்க் நிஃப்டியும். ஸோ இது வந்து ரீசெண்ட் டேஸில் மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மோடில் தான் இருக்குது. ஒரு கேப் அப் ஆனால் கேப் ஃபில் ஆகுது. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து ஹையர் லெவலில் முடியுது. இல்லைனா மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஆனாலும் அந்த கேப் ஃபில் ஆகுது. ஒரு ஹையர் ரேஞ்சில் வந்து முடியுது. இந்த மாதிரி தான் மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி நான் பார்த்தேன்னா என்னுடைய ஆர்டர் புக் பாருங்கள். நான் வந்து டோட்டலாகவே 2 ட்ரேடு தான் பண்ணேன். 2 ஸ்கிரிப்ட் தான் பண்ணேன். நிஃப்டி வந்து எடுத்தேன். நிஃப்டி வந்து நான் வந்து ப்ரைஸ் வந்து 68 ரூபாய்க்கு வாங்கினேன். பட் காஸ்ட் டு காஸ்ட்டில் நான் வந்து வெளியே வந்துட்டேன். லாஸ்ட் அந்த ஒரே குவான்டிட்டி அது கொஞ்சம் கம்மி தான். நிஃப்டியில் நம்மளுக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. பட் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 மணிக்கு என்ட்ரி பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வந்து 2:30க்கு நான் என்ட்ரி பண்ணேன். 3 மணிக்கு நான் வந்து எக்ஸிட் ஆனேன். ஸோ 258 ரூபாய்க்கு வாங்கினேன். 280 ரூபாய்க்கு நான் வந்து ஒரு 90% ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிட்டேன். இதுதான் நம்மளுடைய ட்ரேடிங் ஆக்டிவிட்டி. ஸோ நான் பிகினிங் லெவலில் இருக்கிறவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் ஓவர் ட்ரேட் பண்ணாமல் இருந்தாவே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டபிள் ட்ரேடர் தான். ஒரு நாளைக்கு வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. மார்க்கெட் எவ்வளோ பாயிண்ட்டு கொடுத்தாலும் நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு 1% போதும் அப்படின்ற விஷயத்துலேயே நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போது உங்களுடைய வின்னிங் ரேட் வந்து அதிகமாகும். அதனால் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாகும். அதனால் உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வந்து கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோட நான் உங்களை நாளைக்கு பார்க்குறேன். தேங்க்யூ.